கடல் காடு எல்லாம் என் கூட நீரும் காற்றும் நான் தருவேன் உன் வாழ்வுக்கு எல்லாம் நான் செய்வேன் மரம் நடு என்னை காப்போம் குப்பை போடாதே சுத்தமாயிருப்போம் பறவைகள் விலங்குகள் எல்லாம் என் குழந்தை அவர்களையும் நாம காக்க வேண்டும் நண்பனே நன்றி சொல். கஷ்டப்பட்டு செடி நடும்போது இங்க யாரோ பிளாஸ்டிக்க தூக்கி வீசுறாங்க. யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னு பாக்குறேன் யாருதான் இந்த வேலையை பண்றாங்கன்னு. அப்போ அந்த வழியா நிக்கோ வரான். இந்த குப்பைய இங்க தூக்கி வீசிடலாம். ஐயோ, இங்க எங்கேயாச்சும் ஓசோ இருக்கானோ என்னமோ. சரி, இங்க எங்கேயாவது வீசிட்டு ஓடி போயிடுறேன். டேய் நிக்கோ, நில்லுடா. ஐயோ, என் ஜோலி முடிஞ்சிடுச்சோ. இவன் பார்த்துட்டானே. நீ பார்த்துட்டியா ஓசோ? நான் இங்க டெய்லி கவனிச்சுட்டு தான் இருக்கேன் யாருதான் இங்க பிளாஸ்டிக் போடுறான்னு. நீதானா? அது இப்போ நான் என்ன சொல்றது? நீ எதுவும் சொல்ல வேணாம், நீதான்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பிளாஸ்டிக் போடுறதுனால எவ்வளவு கெடுதல் தெரியுமா உனக்கு? அது என்ன ஓசோ, என்ன பிரச்சனை? அப்போ அந்த வழியா ஏமி பறவை பறந்து வரா. என்ன ஆச்சு? என்ன இங்க ஒரு சர்ச்சை? அது நான் இங்க கொஞ்சம் பிளாஸ்டிக் போட்டிருந்தேன். அது ஓசோ பார்த்துட்டான். அதுதான் பிரச்சனை. நிக்கோ, இந்த மாதிரி பிளாஸ்டிக்க அங்கேயும் இங்கேயும் போடுறது இயற்கைக்கு கெடுதல் தெரியுமா? ஐயோ சரிப்பா. அப்படி இத கேட்டு கோவப்பட்டு நிக்கோ அங்கிருந்து போறான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அடடா, முன்னாடி மாதிரி இப்போ பழங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. ஏதாச்சும் சாப்பிட்டு 3-4 நாள் ஆகுது. அடடா, இது யாரு? நிக்கோவா? ஆளடையாளுமே தெரியல. அது முன்ன மாதிரி இப்போ பழங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சாப்பிட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ புரியுதா நிக்கோ, இயற்கைக்கு விபரீதமா நாம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு? ஆமா, நான் அப்படி என்னதான் பண்ணேங்கிற? அது இயற்கைக்கு மண்ணு ரொம்ப முக்கியம் நிக்கோ. அங்கேயும் இங்கேயும் பிளாஸ்டிக்ஸ் போட்டா மரங்களுக்கும் மண்ணுக்கும் கெடுதல் தானே.